வணக்கம் நண்பர்களே. கரூர்ல முதலமைச்சர் விஜய் பேசினார். வெளுத்து வாங்கிட்டாரு. ஒரு சான்ஸ் கிடைச்சா விடுவாரா? தேர்தலுக்கு முன்னால போன சில ஊர்களுக்கு கரூரும் ஒண்ணு. அதுல உங்களுக்கு தெரியும், போன வருஷம் செப்டம்பர் மாசம் போனபோது ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதுக்கப்புறம் போறாரு. போய் ஒரு முதலமைச்சரா போறாரு. மிகப்பெரிய ஏற்பாடுகள். ரொம்ப சாதாரணமா ஒரு கருப்பு பேண்ட், கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நின்னுகிட்டு ரொம்ப கேஷுவலா பேசுறாரு. முதலமைச்சர்ங்கிற ஒரு பிம்பமே இல்ல. அதுதான் மக்களுக்கு பிடிக்குது. ஆனா பேச்செல்லாம் செம்ம காரமா இருந்ததுங்க. கரூருக்கு நடந்த விஷயங்கள பத்தி அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, எதுக்கு காவல்துறை பத்தி எல்லாம் காவல்துறைய எச்சரிக்கல இதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில பேசுறதையும் வச்சு செஞ்சுட்டாருங்க. முக்கியமா திரு விஜய் பேசுனது என்ன அம்சம் அப்படின்னா, விஸ்வரூபம் எடுக்க போறாங்களாம். எங்க இந்த ரூபத்தையே எதிர்க்கட்சியால தாங்க முடியலையே, விஸ்வரூபம் இப்படி எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவரு போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. என்னன்னா, திமுகலாம் வந்தா வருகின்ற இடைத்தேர்தல வச்சு செய்யணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து ஊர்ல இருக்கிற முக்கியமான தலைவர், முன்னாள் அமைச்சர் திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி ஓடிட்டே இருக்காருன்னு ஒரு ஆக்ஷன் காமிச்சாரு பாருங்க. தேர்ந்த நடிகர் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு. அதனோட யாருமே போட்டி போட முடியாதுங்க. எல்லாரும் அரசியல்வாதியை போட்டி போட நினைக்கிறாங்க. அவர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான, ரொம்ப அனுபவம் மிக்க, ரொம்ப தேர்ந்த நடிகருங்கிறத தன்னுடைய குரல் மூலமாகவும் பாடி லாங்குவேஜ் மூலம் காமிக்கிறாருல, அது மக்கள்கிட்ட எங்கேயோ போய் சேருது. தேர்தலுக்கு முன்னால ஒரு கூட்டத்துக்கு போனா 2% ஓட்டு சேரும்னு சொல்லுவோம். தேர்தல் முடிஞ்சு இப்போ ஒரு முதலமைச்சர் கூட்டத்துக்கு போனா அது 2 1/2 3 4 ஆயிரும் போல இருக்கு. ஏன்னா ஊழல் செய்ய முடியாது, யாராவது லஞ்சம் வாங்கினா உடனே சொல்லுங்க அப்படிங்கிறாரு. எந்த முதலமைச்சரும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. கொடுக்காதீங்க அப்படின்னு எந்த முதலமைச்சர் சொன்ன மாதிரி தெரியல. அப்படி சொல்றதையே லஞ்சம் ஊழல் இருக்குங்கிறத மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால முன்னாள் முதலமைச்சர்கள் ஆண்டவர்கள் எல்லாருமே ஆட்சியை ஆண்டவர்கள் எல்லாமே சொல்ல ரொம்ப தயங்கினாங்க. அவரு காசு கொடுக்காதீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி மக்கள் வந்து சொல்லும்போது அரசு அலுவலகங்களை யாரும் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க, மரியாதையோடு நடத்துறாங்க அப்படிங்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னார்ல, அதுல ஒரு உண்மை தெரிஞ்சது. அது மக்கள்கிட்ட போய் சேர்ற விஷயங்க. விஜய் சக்சஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் பிரபலமான நடிகர் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவர் பேசும்போது மக்கள் கிட்ட கனெக்ட் ஆன மாதிரி பேசினாரு, உண்மையை பேசினாரு. அவர் ஒரு பிரபலமான நடிகருங்கிற ஒரு முக்கியமான செல்வாக்கு மூலமாகத்தான் அரசியல் உருவம் எடுத்தார், மறுக்க முடியாது. ஆனால் அந்த அரசியல் உருவத்தை சின்சியரா பெர்ஃபார்ம் பண்றாரு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு அரசியல் செயல்பாடு ரொம்ப உண்மையா இருக்கு. அதை மக்களுக்கு ரொம்ப ஏற்கக்கூடியதா இருக்குங்க. அதனால வெற்றியை கொடுத்தாங்க. கரூர்ல போய் பேசினது, முக்கியமா அந்த ரோட் ஷோ நடத்தினது, அது ஒரு பெரிய லெவலுக்கு போய் ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முதல்ல நம்ம தேர்தலுக்கு முன்னாடி ரோட் ஷோ பார்த்துருக்கோம். மக்கள் குவியலா வருவாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காது. இப்போ ஆட்சி அவங்க கையில இருக்கு. அதனால ஒரு போகின்ற வழிகளெல்லாம் மக்கள் கூட்டத்தை சரியாக சீர்படுத்துகிறபடியாக நிச்சயமாக காவல்துறை செயல்பட்டது. காவல்துறை செயல்பாடு ரொம்ப முக்கியமானது. ஆனா பத்திரிகையாளர்களை ரொம்ப கட்டுப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு பத்திரிகையாளர் புகார் சொன்னாங்க. ஆனா அதுதான் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மக்கள் ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இன்று சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் அவங்களுடைய செல்போன்ல திரு விஜயுடைய கூட்டத்தை, ரோட் ஷோவை ரொம்ப பரவலா பார்த்தாங்க, அதிக அளவு பார்த்தாங்க. போகிற இடங்கள் மக்கள் அதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது அவர் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுறாரு அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் அவர் முக்கியமா சொன்னது, ஊழல்காரங்களாம் வெளிநாட்டுல போய் இருந்துட்டாங்க அப்படின்னு அவரு திரு ஸ்டாலினை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டாரு. திரு ஏவா வேலை தான் சொல்றாரு. ஆனா எப்படியும் ஊழல்காரர்களை அவர் கூப்பிட்டு வந்து தண்டிப்பாரா அப்படின்னு தெரியல. ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த விரும்புறார். கடந்த ஆட்சிகளில் ஊழல் இருந்தது தெளிவா சொல்றாரு. அந்த பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி, கட்சி நிதி பத்தி பேசுறாரு. இதுக்கு முதல்ல யாராவது பேசி பார்த்திருக்கோம்? இந்த முதலமைச்சர் கட்சி நிதி பேசுறாரு. இதுக்கு முதலில் இருந்தவர்கள் எல்லாம் அதை சொன்னது கூட இல்லை. நமக்கெல்லாம் தெரிய கூட தெரியாது இல்ல கட்சி நிதி இருக்கும். மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சுங்க. ஓ, கடந்த ஆட்சிகள் எல்லாம் கட்சி கிட்ட வேற வசூல் பண்ணுவாங்களா? அது வசூல் பண்ணதைத்தான் நமக்கு தேர்தல் சமயத்துல நமக்கு அன்பளிப்பா தர்றாங்களோ அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க. நேரடியா சொல்றாரு, பணத்தை கொடுக்காம ஜெயிச்ச கட்சிங்க இது அப்படின்னு. மக்கள் கை தட்டுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க. மக்களுக்கு பாருங்க, பணத்தை கொடுங்கன்னு மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா போய் ரொப்பி அவங்க கிட்ட ஓட்ட வாங்கின கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு irrelevant-ஆ, பொருத்தமற்றதா ஆகிட்டு இருக்காங்க. இனி வர்ற காலத்துல இந்த திமுக, அண்ணா திமுகவோ ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏப்பா, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நீங்க போடுவீங்களோ இல்லையோ தெரியாது, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பூட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எதுவும் என்னன்னா, இந்த சட்டப்பேரவையில இதை பத்தி எல்லாம் பேசினா ஓட்டம் பிடிச்சாங்க பாருங்க அப்படிங்கிறாரு. எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி சொல்றதன் மூலமா எங்க அப்பா குதிர்குள் இல்லைன்னு சொல்றது பதிலா நேரடியா எங்க அப்பா பீரோக்கள் இல்ல அப்படின்னு சொல்றாரு.
யாரை சொல்றாருன்னு தெரியல. சரி திமுகவையும் சொல்றாரு, அண்ணா திமுகன்னு சொல்றாரு, தீய சக்திங்கிறாரு, ஒரு தீந்த சக்திங்கிறாரு. அந்த தீந்த சக்திகள் தாங்க ஒவ்வொருத்தரா கட்சிக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ தாவேகா முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு சுமந்து கொண்டு வருகிறவர்களை தாவேகா சுத்தப்படுத்துகின்ற வாஷிங் மிஷினா அப்படின்னு பொது வழியில நிறைய பேர் பேசினாங்க, திமுகவும் பேசினாங்க. அதுக்கு இந்த மாதிரியான ஊழல் பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குகின்ற வெண்டிங் மிஷினே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதனால அவரு அடிக்கடி பதிலுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஏன் சொல்லணுங்கிறதே தெரியல, ஏன் பேசணும் அப்படின்னு எதிர்கட்சியில சிந்திக்க வச்சுட்டாரு. பாருங்க இப்ப ரொம்ப எல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசுறது இல்லை, அவங்க குதிரை பேரெல்லாம் பேசுறது இல்லை, அவங்க குற்றச்சாட்டு அவங்க மேலே வந்துருச்சு இல்ல. அதான் செந்தில் பாலாஜி போய் அது அங்க உங்களுடைய கரூர் கம்பெனியோடைய ஓனர் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இண்டிகேஷன் பண்ணி காமிக்கிறது மூலமாக திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு இருக்கின்ற கொஞ்ச நெஞ்சமான பிம்பங்களை கிழித்து எறிவதுதான் விஜயுடைய முக்கியமான நோக்கமா இருக்குங்க. அவர் எந்த மாதிரி அரசியலை செய்யறாரு பாருங்க. அவரை போய் அரசியல் தீர்ல நினைச்சுக்கிட்டு எல்லாம் ஏமாந்துதான் போயிட்டாங்க. அவர் என்னங்க சினிமால இருந்து வந்தவர், 2 வருஷம் அரசியல் அனுபவம் கொண்டவர், என்ன செஞ்சிருவாரு? நாங்க 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷமா அரசியல் அப்படியே சும்மா எந்த அளவுக்கான விஷயங்களை பணம் தினம் அப்படி கொட்ட போட்டவங்க, நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் நினைச்சவங்களையே ரொம்ப சாதாரணமா காலி பண்ணிட்டாருங்க. இப்ப அவர் வந்த பிறகு சொல்றாரு, ஐயா இந்த விஜய் வந்துட்டாரே, பழைய ஊழல் ஃபைல்லாம் கிளறாரு, அதெல்லாம் வெளியே வந்துருமோன்னு சொல்லி அரண்டு போயிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆமாமா அரண்டுதான் போயிருக்காங்க. அவங்க பண்ற கதறல் அப்படி காதுல ரத்தம் வர வரைக்கும் இருக்கான். அப்படியா கதறாங்க? அப்படி ரொம்ப கதற மாதிரி தெரியலையே. இன்னும் கூட கதற வைக்க போறாராம். இன்னும் எவ்வளவு கதறல் இருக்குன்னு தெரியல. இன்னும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வர வரப்போகுதா, அதுல என்னன்னு அவங்க பேச போறாங்க, இவர் என்ன திருப்பி அடிக்க போறாருங்கிறது உற்சாகம் ரொம்ப கரபுரண்டு ஓடுது. ஆனா இந்த ரோட் ஷோ அதுக்கப்புறம் அவர் என்ன பேசணும், எங்கே போகணும், என்னென்ன செய்யணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு கரூர் நிகழ்வுல பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா, இதை பத்தி எல்லாம் கோர்ட் அளவுக்கு போயிட்டாங்கல்ல, அதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டாரு. அவர் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஏங்க இன்னும் கனவுலையா இருக்கீங்க அப்படின்னு திமுக கேட்கறாங்க. தாவே காட்சி வந்து ரொம்ப நாளாச்சு, இன்னும் பழைய ஆட்சி தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாருல்ல. திமுக காரங்க இப்போ ரூம் போட்டு யோசிப்பாங்க, இப்போ என்ன பதில் சொல்றது, எதுக்கு பதில் சொல்றது, என்னென்ன சொல்றது அப்படிங்கிறது மாதிரி இருக்காங்க. ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அந்த டேஷ் விவகாரம். அதை தான் இனி வர்ற காலங்களில் நிறைய பேர் ஃபில் பண்ணி ரொம்ப ட்ரால் பண்ணுவாங்கங்கிறது தெரியுது. அது தெரிஞ்சுதாங்க பேசுறாரு, ரொம்ப தெரிஞ்சுதான் பேசுறாரு. சரி இது ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறார். மக்களை பயங்கரமா பொலிட்டிக்கலா என்கேஜ் பண்றது மட்டும் இல்லாம என்டர்டெயினும் பண்றாரு. அரசியல் ரீதியாக மக்களை தன்வயப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியான பேச்சுக்கள் மூலமாக அவர்களை சிறந்த வகையில் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவும் அரசியலை மாற்றி விடுகிறார். இது விஜயுடைய மிகப்பெரிய வெற்றிங்க. இந்த கரூர் பயணம், அவர் இன்னும் பல ஊர்களுக்கு போகின்ற பயணம், இடைத்தேர்தலாம் வருது இல்லையா, அங்கெல்லாம் போகின்ற பயணத்திற்கான முதற்கட்ட பயணமாக இருக்கிறது. இனி எத்தனை பயணம் தான் செய்வாரோ அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் உண்மையாவே அரண்டு தான் போயிருக்காங்க. நன்றி, வணக்கம்.